வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து பாப்புலேஷன் இன்வர்ஷன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எந்த ஒரு மெட்டீரியலும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது, தட் இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது, மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க மாலிகுலுக்கு எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ பம்பிங் ப்ராசஸ் மூலியமா நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்க்கு எனர்ஜி கொடுப்போம். அது ஆப்டிக்கல் பம்பிங், எலக்ட்ரிக்கல் பம்பிங்னு சொல்லிட்டு 2 கைண்டாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஆப்டிக்கல் பம்பிங்கில் லைட் யூஸ் பண்ணி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸை எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போக வைப்போம். அதே எலக்ட்ரிக்கல் பம்பிங்கில் ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணி மாலிகுல்ஸ் எல்லாம் கொலைட் ஆக வச்சு அங்கேருந்து எனர்ஜி கெயின் பண்ணி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எல்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போக வைப்போம். ஸோ இதுதான் ஆப்டிக்கல் பம்பிங், எலக்ட்ரிக்கல் பம்பிங். ஸோ அப்போ பம்பிங் ப்ராசஸ் மூலியமா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போக வைக்க முடியும். எப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க ஆட்டம்ஸை விட 50% அதிகமான ஆட்டம்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுதோ அந்த ப்ராசஸை பாப்புலேஷன் இன்வர்ஷன்னு சொல்லுவோம். எப்போ 50%க்கும் அதிகமான ஆட்டம்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கோ அப்போ பாப்புலேஷன் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் கண்டிஷன் மஸ்ட் பி மேட் ஃபார் பாப்புலேஷன் இன்வர்ஷன் டு பி அச்சீவ்ட் இன் லேசர் கெயின் மீடியம்? லேசரில் பாப்புலேஷன் இன்வர்ஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் எங்கே இருக்கணும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கணும். எவ்வளோக்கு அதிகமான ஆட்டம்ஸ்? 50%க்கும் அதிகமான ஆட்டம்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். More than 50% of atom must occupy the excited energy level அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன யூனிட்ல இருந்து என்ன கான்செப்ட்ல இருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.